கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுப்பா நல்லவர். புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். புதிய காரியங்களை செய்வார். கலங்காதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கி ஒரு புதிய ஆசீர்வாதமான அற்புதத்தை எதிர்பாருங்க. இயேசுப்பா செய்வார். பிறந்த நாளை காண்கிறீங்களா? உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. திருமண நாளை காண்கிறீங்களா? ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். குடும்பமாக பயப்படாதீங்க. ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 28 அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகி கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். இந்த ஜீவாத்தின் தலைப்பு, உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார். தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொல்லாரு, நீ கர்த்தருக்காக தைரியமாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு. அந்த கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை. ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லும்போது, அந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும்போது, அந்த காரியம் செய்து முடிக்கிறது வரையிலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார். நம்மை விட்டு விலகவே மாட்டாராம். எவ்வளோ பெரிய தேவன். யோசுவா புஸ்தகத்தில் யோசுவாட்ட சொல்கிறார், நான் மோசையோடு இருந்ததை போல உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்கிறார். யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பணி ஒரு பெரிய பணி. மோசே செய்ததை போல ஒரு தலைவனாக இருந்து நிறைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த காரியத்தை சும்மா செய்து விட முடியாது. ஆண்டவர் கூட இருந்தாகணும். அதான் சொல்கிறார், உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்களா? செய்து கொண்டு இருக்கீங்களா? பயப்படுறீங்களா? யாரும் கூட இல்லைன்னு? ஏசப்பா கூட இருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறாரு. உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் கூட இருந்து உங்களுக்கு அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? பயப்படாதவங்க, தைரியமாக செய்யுங்க. வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா? வீட்டு வேலையை, தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஏன் பயப்படணும்? ஆண்டவன் கூட இருக்கிறார்ல, அவர் விலக மாட்டார்ல. தைரியமாக செய்யுங்க. ஏசப்பா பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, எங்களை விட்டு விலகாதவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. யாராவது தாங்கள் செய்கிற காரியத்தில் பயந்துருப்பாங்கன்னா, இனி அந்த பயம் இருக்கக்கூடாது. ஏசப்பா எங்கள் கூட இருக்கிறாரு, எங்களை விட்டு விலக மாட்டாருங்கிற ஒரு தைரியம், ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். நீங்கள் கூட இருக்கிறதும் உங்களுடைய பிள்ளைகள் உணரட்டும். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குங்க. இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும். பழுதடைந்த உறுப்புகளை புதிதாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நெருக்கடிந்து வெளியே கொண்டு வாருங்க, உயர்த்துங்க. வேலைக்கு முயற்சி பண்ணுங்களை ஆசீர்வதித்து வேலை வாய்ப்பை கொடுத்து உயர்த்துங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் மேன்மையும் உயர்வையும் ஆண்டவர் கொண்டு வாருங்க. வாக்குத்தத்தங்கள் யார் யாருக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்தீங்களோ எல்லா வாக்குத்தத்தை சுதந்திரிக்கட்டும். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.